இந்த அபிவிருத்தி என்ற விடயம் உண்மையில் பிரதான வீதிகள் அல்லாமல் கிராமங்களில் மூலை முடுக்குகள், சந்து பொந்துகள் எல்லா இடங்களிலும் அந்த அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும். இப்படியான செயல்பாடுகள் உண்மையில் மக்களின் வரிப்பணங்கள் அறவிடப்படுகின்ற இடங்களில் எல்லாம் அபிவிருத்திகள் சென்றடைய வேண்டும். ஆகவே இந்த இடத்தில் நடைபெறுகின்ற அபிவிருத்தி பிரதான இடங்களை விட இப்படியான இடங்களில் நடைபெறுகின்ற அபிவிருத்தியை நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையிலே மண்மனை பெற்ற பிரதேசம் தமிழரசு கட்சியின் ஆளுகையின் கீழ் இருக்கின்ற பொழுதும் அந்த அரசாங்கத்தின் இந்த நிதி ஒதுக்கீட்டினை ஒரு இணக்கப்பாட்டுடன் கொண்டு செல்லுகின்ற நடைமுறையை நான் உண்மையாக பாராட்டுகின்றேன். அபிவிருத்தி திட்டங்களை மக்களுக்கு பயனுள்ள வகையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய கட்சி நிகழ்ச்சி நிரல்களுக்கு அப்பால் பொதுவான ஒரு வேலை திட்டத்தில் இணைந்து இந்த மக்களுக்காக இந்த வேலைகளுக்காக இணங்கி செய்து கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு ஆரியம்பதி செல்வா நகர் கிழக்கு காடிக்கோவில் 3ஆம் குறுக்கு வீதியில் பாலத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றும் போதே இவ்வாறு கருத்து வெளியிட்டனர்.